நான் சும்மா ஜென்ரலா வரி நான் எப்பயுமே எனக்கு ஒண்ணு தோணும். ஏதாவது ஒண்ணு இப்படி த்ரோ பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு வர்ற வாய்ப்பு இருக்குன்னு. "ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி முத்துக்குமார்." ம். ஒன்னொன்னா சொல்ல சொல்ல வரும். ம். அந்த புல்லட் சாங் இருக்கே, அதுவும் அப்படிதான். ம். அது அப்படி சொல்லும்போதே அப்படி பேசி பேசி வர்றதுதான். ம். அப்படி தானா அப்படி ஹைக்கூ மாதிரி தான் அதுவும். ஆ. முதல் வரி ஏதோ ஒண்ணு வந்துரும். நம்மளுக்கு லிரிக் ரைட்டரா நம்மளுக்கு வந்து என்னன்னா படங்கள் பாட்டு எழுதாட்டினாலுமே, இந்த இடத்துல என்ன ஸ்பிரிட்டோட இந்த சாங் ஓப்பன் ஆகணும்னு நம்மளுக்கு ஒரு சொல் வரும். அப்படி அந்த மூட்ல வேலை பார்க்கும்போது ஒண்ணு நிகழும். சரியான நபர்களோட வேலை பார்க்கறப்பலாம் அது நடக்கும். அது நம்ம விரும்புறதான். இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி யானை குதிரை ஒண்ணு பேசி செஞ்சு ஏதோ ஒண்ணு சொல்லி வாங்குவோம் அவ்வளவுதான். சார் உங்க படங்களே உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம் என்ன சொல்லுவீங்க? ரன்னு, ம். பையா. ம். அது 2மே ரொம்ப மோர் பெர்ஃபெக்ட். ம். அஞ்சான்லயும் ஒரு பேங் சாங் வந்து ஒரு ஹீரோவுக்கான அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு சாங். பீமா ரொம்ப நல்ல சாங்ஸ். வந்து முதல் மலை அந்த சாங் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. அது விஜய் சார் ரிங்டோனாவே வச்சிருப்பாரா சார்? அந்த முதல் மலை யாரு? விஜய் சார் வந்து ரிங்டோனா வச்சிருப்பாரு. சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. இந்த இதுல வந்து ஏக் தோ தீன் சூப்பர், காதல் யாசை யாரை விட்டதோ கபிலன் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க. சார் இப்போ எனக்கு டக்கு ஞாபகம் வருது. இந்த லைன் எப்படி பிடிச்சீங்க? அவன் கால் வந்து தரையில் இல்ல அப்படிங்கிற லைன் எப்படி சாப்பிட்டீங்க? இப்போ வரையும் வந்து யாராவது வந்து ப்ரொபோஸ் பண்ணா கூட தம்பி யாராவது வந்து கிண்டல் பண்ணா கூட அதான் அவன் கால் வந்து தரையில் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைலாக் எப்படி சார் எழுதுனீங்க? பிருந்தா சார் தான் டைலாக் ரைட்டர் படத்துல. எல்லாம் நம்ம சேர்ந்தா எழுதுவோம். உட்காந்து பேசும்போது கதை பேசும்போதே வரும். ஏதாவது பண்ணும் இல்லைங்க, ஏதாவது பண்றதா. இப்போ ரீசெண்டா வந்து வெற்றிமாறன் சார் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு, இனிமே வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன், ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்றேன். ஏன்னா அவ்வளோ ப்ரொடியூசர் இருக்கும்போது அவ்வளோ வேலையாக இருந்தாலும். இப்போ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ சினிமாவில் வந்து ஒருத்தர் டேரக்டராக இருக்கிறவர் இல்லைனா ஆக்டராக இருக்கிறவர் ப்ரொடியூசராக மாறுறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அட்வைஸ் கொடுப்பீங்க? வெற்றி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெற்றியுடைய படங்களும் வந்து நான் கமர்ஷியல் படத்தை ரொம்ப கரெக்டாக வந்து பொல்லாதவன்லேருந்து தொடங்கி அசுரன் வரைக்கும் இன்னைக்கு விடுதலை வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர். நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. வந்து பயங்கர நாலேஜ், நிறைய படிச்சிருக்காங்க. சினிமாவும் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்த ஒரு ஆள் வித்து அவருடைய படிப்பு, அவருடைய உணர்வு, தமிழ் உணர்வு அதெல்லாம் கலந்து அவர் சமுதாயத்தை பார்க்குற பார்வை, அதில் அவருடைய படம் ஒன்று வருது. ரொம்ப ராவாகவும் போயிட மாட்டாங்க, ஜனங்களுடைய படமாகவும் இருக்கும், வித்து அந்த ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது சரியான மீட்டரில் இருக்கு வெற்றி. உங்ககிட்ட ஒரு பெரிய கலவை இருக்குன்னு நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் சந்திப்பேன், பேசுவேன். அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பாதிப்பில் சொல்லியிருக்கலாம். பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ நீங்க அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா சார்? வாய்ப்புகள் இருக்கா? அது தவிர்த்து என்ன, வாழ்க்கை மொத்தம் பண்ணிட்டு தான் இருப்போம். நான் பண்றேன்னா நான் இல்லை, போஸ் தம்பி இருக்காங்க. அவர் வந்து அவர் இல்லாட்டினா நான் படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து அது சார்பாக ஃபுல்லாக என் கூட அசிஸ்டண்டாக இருந்தாங்க. திடீர்னு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு மூடு வந்தது அவர்கிட்ட தான் வந்தது. அவர் பயங்கர டேஸ்டானவர். அவர் வந்து பர்ஃபெக்டாக ஒரு படம் பார்த்துட்டு ஓடும் ஓடாதுன்னு அவர் தெளிவாக சொல்லுவார், என்னை விட நல்லா சொல்லுவார். அதனால் வந்து என்னென்னா இப்போ பைசன் பார்த்துட்டு ஒரு படம் பிடிச்சிச்சின்னா அவருக்கு பிடிச்சிச்சின்னா நிறுத்தவே மாட்டார், எல்லாரும் சொல்லிட்டு இருப்பார். அதனால் கண்டிப்பாக செய்வோம்.